திடீர்னு ஒரு முக்கியமான செய்திய வந்து சொல்லிட்டாய்ங்க. ராணுவம் எவிக்ட் ஆயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சனிக்கிழமை ராணுவம் எவிக்ட் ஆயிட்டான் போல. இல்ல ஞாயிற்றுக்கிழமையா கன்ஃபார்மா தெரியல. 2 பேர் எவிக்ஷன் சொல்லிக்கிறாய்ங்க. முதல்ல மஞ்சரின்னு சொல்லிக்கிட்டு வந்து எல்லாரும் பரப்பிட்டு கிடந்தாங்க. இப்ப பார்த்தா ராணுவ எவிக்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இதத்தான் ஒரு ட்விஸ்ட்ன்னு சொல்லிட்டாய்ங்க போல இருக்கு. ஆல்ரெடி ராணுவம் 2, 3 பாயிண்ட் எடுத்திருந்தான். பாயிண்டே இல்லாதவங்கலாம் உள்ளுக்குள்ள இருக்காய்ங்க. அப்புறம் பாயிண்ட் எடுத்த ராணுவமே வெளிய போக வேண்டிய பெர்ஃபார்ம் பண்ண ராணுவம் வெளிய போயிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இத எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே தெரியல. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசினேன். ஏஆர்எம் அப்படிங்கிற அந்த பேர் இருக்குது. ஏஆர்எம்ல வந்து நான் என் பேர்ல வந்து ஆர் இருக்கு. அதனால நான் கூட டைட்டில் வின்னர் ஆக கூட வாய்ப்புகள் இருக்கு. ஃபைனல் ஸ்டேஜ்ல ரொம்ப சாதாரணமா போயிருவேன். கை உடைஞ்ச காலத்துலேருந்தே ராணுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயம் வந்து ரொம்ப இன்னும் பாசிட்டிவான இம்பாக்ட் நெறைய இருந்தது. ஏன்னா டாஸ்க் எல்லாம் ஓரளவுக்கு அந்த பையனுக்கு சப்போர்ட்டிவா நெறைய டாஸ்க் இருந்தது அப்படிங்கிற மாரிலாம் தோணுச்சு. இப்படி நெறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்போ வந்து நம்ப ராணுவ சர்வே ஆயிருவான் எப்படியும் ஃபைனலுக்கு போயிருவான். ஏன்னா பிஆர் அது இதுன்னு நெறைய சொல்லிட்டு கிடந்தாய்ங்க. ராணுவுக்கு ரயனுக்குலாம் பிஆர் ஒர்க் நடக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாய்ங்க. ஸோ அதனால எப்படி சர்வே ஆயிருவான் அப்படின்னு நெனச்சேன். பார்த்தா இல்லைன்னு வந்து ஒரு செய்தி வந்திருக்குது. ஓகே இது எந்த அளவு ஊர்ஜிதமா இருக்குன்னா, 100% வந்து ராணுவ வெளிய போய்ட்டான் அப்படிங்கிறத இப்ப சொல்லியிருக்கிறாய்ங்க. ஹவுஸ்மேட்ஸ்க்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கும். அதுல ஒரே ஒரு ஆச்சரியம் எனக்கு இல்லன்னா, கடந்த நாட்கள்ல வந்து ராணுவம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண விஷயத்துக்கும், இந்த வாரம் அவனுக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்றதுன்னு வந்து ஒரு பிடிப்பே வரல. நேத்து வந்து முத்துவுக்கும் ராணுவுக்கும் ஒரு சண்டை நடக்குது. நான் ஒண்ணு சொல்ல வரேன். அத நீ எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்க அப்படின்னு. என்னன்னா, சௌந்தர்யா வந்து ஏதோ ஒரு டாஸ்க் குடுக்குறதுன்னு நெனைக்கிறேன். சௌந்தர்யா ஒரு டாஸ்க் குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி வந்து அந்த டான்ஸ் ஆடிட்டே ஒரு டாஸ்க் ஒண்ணு பண்ணுன்னு சொன்னோனே, இந்த பையன் வந்து முதல்ல நான் பிராக்டிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த டாஸ்க் எடுத்தோனே பண்ணியிருந்தான்னா, வெளிய விசிபிள் ஆவாதுன்னு சொல்லிட்டு, அது ஒரு இஷ்யூவா மாத்துறதுக்கு ஒரு கேம் ப்ளே பண்ற மாரி பண்ணான். முத்துக்குமாரு நீ ஒவ்வொரு க இவங்ககிட்டயும் வந்து ஹவுஸ்மேட் கிட்டயும் போய் வந்து அந்த டான்ஸ் ஆடி காட்டு அப்படின்னு சொன்னோனே, நீ ஒண்ணும் சொல்லாத முத்து அப்படின்னு சொல்லி வந்து முத்துவுக்கு நான் மூஞ்சி காட்டிட்டான். மூஞ்சி காட்டின உடனே நான் என்ன சொல்றேன், எல்லாருமே எல்லாத்துலயும் போய் பண்ற மாரி தானே டாஸ்க் பண்ணுவாங்க. நீ என்ன டாஸ்க் பண்றதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்கிறேன்னு சொன்ன உடனே, சௌந்தர்யாவும் டென்ஷன் ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கான். முத்து அந்த வார்த்தைய சொன்னனால தான் எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. நீ அன்எத்திக்கலா ஆடுன அப்படிங்கிற வந்து விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னா, அன்எத்திக்கலா ஆடுனதுக்கு நான் கண்டிப்பா பேக் எடுக்கவே மாட்டேன். அது என்னோட ஸ்டாண்டு. நீ அன்னைக்கு ஆடுன கேம் வந்து அன்எத்திக்கல் கேம் தான் அப்படிங்கிற மாரி முத்து சொல்லிட்டான். அதுக்கப்புறமேட்டு இப்போதைக்கு உன்கிட்ட நான் பேச விருப்பம் இல்ல. ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ற மாரியே இருக்கு ராணுவுக்கு. ராணுவுட்டு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஹவுஸ்மேட்டையும் ட்ரிகர் பண்ண முடியும். அதான் ராணுவுட்டு இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவான விஷயம் என்னன்னா, அந்த ட்ரிகர் பண்றதுல நியாயமா இருக்கா? எதுக்கு ட்ரிகர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. நேத்து வந்து விஷாலுக்கே அது புடிக்கல. ராணுவ பேசிட்டு இருக்கிற விஷயம், அதே மாரி வந்து கூட சுத்தி இருக்க அருண் உட்பட, ஏன் ரயன் உட்பட யாருக்குமே வந்து அவன் வந்து எடுக்கிற ஸ்டாண்ட்ல அவனுக்கு மட்டுமே நியாயமா தெரியுது. அந்த நியாயமா தெரியறது கேம் ப்ளேக்காக நான் பண்றேன். அப்படிங்கிற விஷயத்துல அவன் சொல்லிடுறான். ஆனா, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் வந்து உன்னிப்பா கவனிக்கிற வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ராணுவம் பண்ற பல விஷயங்கள் அவனுக்கு தெரியாம தான் நடக்குது. அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும் அப்படிங்கிறது தான் எனக்கு எனக்கு புரியுது. பயங்கர பிரெய்னியா பண்ண மாரிலாம் இல்ல. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு. அது மூலமா ஒரு விசிபிலிட்டி கிடைச்சிருச்சுன்னா, நான் அது வந்து கேமுக்காக பண்ணேன். வேணும்னே தான் பண்ணேன். அப்படின்னு வந்து அத அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுறது. இதையே வச்சு உருட்டிட்டு இருந்தா, அது இத்தன நாளா ஓடிடுச்சு. 90 நாட்கள் கடந்துட்டா, கடைசி 16 நாட்கள் வந்து கடக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து ராணுவம் தள்ளப்பட்டிருக்கான். வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு மேல வந்து தம் கட்டிக்கிட்டுலாம் ஒண்ணும் யாருமே ஒண்ணும் பேச முடியாது. பார்க்கலாம் அடுத்த ப்ரோமோல அதுக்கு உண்டான ஒரு சின்ன சிம்ப்டம் வந்துரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 3 மணிக்கு வருதா? இல்ல 4 மணிக்கு வருமா? வரும். வந்தோனே அத பார்த்துட்டு வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா உட்காந்து பேசலாம். இதுக்கு மேல என்னத்த பண்றது? உள்ளுக்குள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்கெல்லாம் இன்னும் பயங்கர பவர்ஃபுல் ஆயிரும். நாளைக்கு யாருன்னா மஞ்சரியும் வெளிய போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. ராணுவ மஞ்சரி 2 பேரும் வெளிய போயிட்டாங்கன்னா, இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். பவித்ரா உள்ளுக்குள்ள ஸ்டே பண்றாங்களா? ஏன்னா பவித்ரா வந்து பெர்ஃபார்மே பெருசா பண்ணல. இருந்தாலும் பவித்ரா மேல ஒரு கன்சர்ன் இருக்கு. ஒரு என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணு வந்து எதுலயுமே கேம் விளையாட விட மாட்டேன்றாங்க. எதுக்குமே ஆட்டைக்கு சேர்த்துக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கும்போது, அந்த ஒரு சிம்பத்தி வந்து பவித்ரா மேல கிரியேட் ஆகுது. பிளஸ் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் கிட்டயுமே கூட உட்காந்து பவித்ரா பேசிட்டு இருக்கனால, அது இன்னும் கொஞ்சம் விசிபிளா வந்து சேருது. அதனால பவித்ரா கொஞ்சம் சஸ்டெயின் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? இல்லையா? அப்படின்னு தெரியல. எனக்கு என்னமோ பவித்ராவா, மஞ்சரியான்னு ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் இருக்குது. ஆனா மஞ்சரின்னு தான் அழுத்தமா சொல்லிட்டு இருக்கிறாய்ங்க. ஸோ பார்ப்போம். ராணுவ வெளிய போயிட்டான் அப்படின்னு விஷயம் வந்து கேள்விப்பட்டதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதே என்னால முழுமையா நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. பட் ஆனா, அதான் ஃபேக்ட். கேம்ல எதுவுமே கணிக்க முடியாது. ராணுவம் நினைக்கிற மாதிரி வந்து வெறும் வந்து வெளிய இருக்க சப்போர்ட்னாலயும், பிஆர் ஒர்க்னால மட்டுமே வந்து பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட முடியாது. நெறைய இடத்துங்கள்ல அந்த பையன் அஃபிஷியலாவே சொல்லியிருக்கான். இத பண்ணியிருக்கேன், அத பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஆர்எம் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரயன் மட்டும் தான் அடுத்த இடத்துல இருக்கான். ஆனா ரயனுக்கு நேத்து 2 கடந்த 2 நாட்களாக வாய் சரியில்ல. பேசுறது, அத எடுக்கிற பாயிண்ட் எதுவுமே சரியில்ல. கூட சுத்துறவங்களாலயே அத கொஞ்சம் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு வந்து அதிகமா பேசிட்டு இருக்கான். அத மட்டும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பண்ணான்னா, கண்டிப்பா ரயன்னாலயும் கொஞ்சம் சர்வே ஆக முடியும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பேசுவோம். அடுத்த ப்ரோமோ வரட்டும். டீட்டெயிலா உட்காந்து நெறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்க கருத்துக்கள சொல்லுங்க. ராணுவுக்கு சப்போர்ட் பண்ற பல பேர் இருப்பீங்க. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல எழுதுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.